சீனிவாசன். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்அப் போனேன் மேடம். ஒரு கண்ணில் வந்து புகாச்சா மாரி இருந்தது, பார்வை சுத்தமாக இல்லைன்னு. அங்கே போன பிறகு 2 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. சரி போட்டேன். பார்வை ஓரளவுக்கு பரவாயில்ல. மறுபடியும் வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க, போட்டேன். இந்த ஒரு புகை வச்சா மாரி ஒரு கண்ணில் மட்டும், இடது கண்ணில் மட்டும் புகை வச்சா மாரி ஆகிப்போச்சு திடீர்னு. அதெல்லாம் எதுவும் சொன்னாங்க, ரத்த குழா பிளாக்குன்னு சொன்னாங்க. ரத்த குழா பிளாக் ஆனதுனால, கண்ணில் வர ரத்த குழா பிளாக் ஆனதுனால உங்களுக்கு பார்வை இல்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டோம். 3 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 மந்த் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. 3 மந்த் கழிச்சு போய் செக்அப் பண்ணோம். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. 1 இயர் கழிச்சு ஃபுல்லாக கண் கலங்கிடுச்சு. என்னடா கலங்கிடுச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொடுத்த ஃபைல் எல்லாமே எடுத்துக்கிட்டு போனோம். போன இடத்துல வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிருக்கு, ரத்த குழாயிலேருந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. எதனால் லீக்கேஜ்னு கேட்டாக்கா அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லேசர் பண்ண வேண்டியது வரும், இல்லை ஒரு 1-2 இன்ஜெக்ஷன் போட வேண்டியது வரும் அந்த அடைப்பு க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு. சரி, அதுக்கு ஒருத்தங்க 2 இன்ஜெக்ஷனும் போட்டேன். போட்டுட்டு திருப்பி ஒரு 20 டேஸ் கழிச்சு வர சொன்னாங்க. அப்போ போனோம். அப்போ செக்அப் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சாங்க. திருப்பி ஒரு 20 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஃபுல்லாக கலங்கிச்சு. இடது கண் மட்டும்தான், வலது கண் கிடையாது. தண்ணியில் பாசம் ஓடனா எப்படி இருக்குமோ அது மாதிரி பச்சை கலரில் அப்படியே கலங்கி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு போனது. மறுபடியும் லேசர் பண்ணணும் அப்படின்னாங்க. என்னடா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். 2 லேசர் பண்ணாங்க. 2 லேசர் பண்ண சொல்லுவோம். கரெக்டாக ஒரு 20 டேஸ் தான் ஆகுது, மறுபடியும் லீக்கேஜ் ஆகுது. திருப்பி லேசர் இப்படியே போயிட்டு இருந்து இது எனக்கு என்னோட ஜாபுக்கும் போக முடியல. நான் மெக்கானிக், டீசல் மெக்கானிக். வண்டி கீழே படுத்து பார்க்க வேண்டியது இருக்கும், இப்படி மேலாக்கா படுத்து பார்க்க வேண்டியது இருக்கும், வயிற்று துவக்க வேண்டியது இருக்கும். வயிற்று சுத்தமாக துவக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் 1 இயராக சுத்தமாக பண்ணலை, இப்போதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க சொல்ல சரி மறுபடியும் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நான் போனோம். மறுபடியும் 2 லேசர் பண்ணுனாங்க. பண்ணிட்டு அதோட வேணாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு விட்டுட்டேன். எனக்கு கண் வலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2வது வந்து இது கம்பல்சரி லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருக்கு. இது எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா எல்லாம் வந்து நாட்டு மருந்து கொடுத்துருந்தாரு. சரி அந்த வகையில் சித்தால இல்லை ஹோமியோபதியில் எதனா கேட்கலாம் அப்படின்னு சொல்யூஷன் கேட்டு வந்திருக்கேன். பார்வை திறன் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓரளவுக்கு பெட்டர் தான். எனக்கு 80% பெட்டர் தான். எனக்கு லீக்கேஜ் வந்து அங்கே போய் வந்ததில் லேசர் பண்ணாலும் இன்ஜெக்ஷன் போட்டாலும் 80% ஃபுல்லாக கலங்கிடும். ஃபுல்லாக கண் கலங்கிடும் ஒரு கண்ணு. இப்போ சும்மா லைட்டாக ஒரு 30% கலங்கிச்சுன்னு வச்சுங்க. கலங்கி அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, ஒரு 1 hour தூங்கி இருந்தோம்னாக்கா ரெஸ்ட் கொடுத்தாக்கா கொஞ்சம் கிளியர் ஆகுது. எனக்கு இங்கே பெட்டராக இருக்குது. ஹோமியோபதியில் எனக்கு பெட்டராக இருக்குது. இருக்கிற எதுவும் இல்லை மேடம், அதெல்லாம் எதுவும் இல்லை. அதுதான் இந்த மருந்து எடுக்க சொல்ல அந்த பிபிக்கும் சுகருக்கும் டேப்லெட் எடுத்திருந்தாங்க. அதே தான் கண்டினியூ பண்ணிருக்கேன். பவர் எல்லாம் கிடையாது. காலையில சுகர் மாத்திரை 1, நைட்ல வந்து பிபி மாத்திரை 1, அவ்வளவுதான். பரவாயில்ல. ஆமா, இப்போ வேலையை கம்பல்சரி நான் போறேன்னு. 1 மந்த்துக்கு 20 டேஸ் கூட வேலைக்கு போக மாட்டேன். 10 நாள் தான் வேலைக்கு போவேன். இப்போ கண்டினியூவா போயிட்டு தான் இருக்கேன். கண் எரிச்சல் இருந்தா மட்டும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம்.